ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை வந்து ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சும்மா கை விட்டு பிசைஞ்சாலே போதும். இப்போ இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் போட்டுட்டு வேணும்னா இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டதும் இதில் நான் இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி விஸ்கு வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதையே நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து கலரிட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டை 4 முட்டை கூட வரைக்கும் போட்டுக்கலாம். எந்தளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட ப்ரெட்டுக்கு எனக்கு 2 முட்டை போதும். அதனால் நான் வந்து 2 முட்டையை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். கல் சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் ப்ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கரண்டியில் எடுத்து அப்படி தட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நான் சின்ன சின்னதாகவே போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். இதுக்கு அடியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய், அதாவது அது எவ்வளோ தூரத்துக்கு பரட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெயை வந்து விட்டுட்டோம்னா அது நல்லாவே ஒட்டிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக விட்டுக்கலாம். பொறுமையாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம முட்டையும் ப்ரெட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோமா, என்ன ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கோன்னே யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வெந்துருச்சுன்னா அதை எடுத்து அதை அப்படியேவும் சாப்பிட்லாம். அதுலேயே அப்படியே வந்து நம்ம ஜாம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு கொடுப்பாங்கள்ல, அந்த ஜாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.